வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி ரொம்பவும் சுவையாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு மெனக்கெடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்காமல் எப்படி குயிக்காக பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கங்க, ஒரு துண்டு போல் இஞ்சி, கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கங்க, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம லைட்டாக கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 4 துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இன்னும் நல்லா குயிக்காக வதங்கணுங்கிறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 3/4 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை எண்ணெயில் நல்லா வதக்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கூடவே ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய், 5 போல் சின்ன வெங்காயம், 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ சிக்கனும் நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் விட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம எந்தளவுக்கு அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வதக்குறோமோ அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 கொத்து போல் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கூடவே சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து மறுபடிக்கும் இதில் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடிக்கும் ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு சுவையான சிக்கன் குழம்பு ரெடிங்க. கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாதம், இட்லி, தோசையோடு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. குழம்பு பார்க்குறதுக்கு இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே கெட்டியாயிருங்க. நீங்கள் இறக்கும் போதே ரொம்ப கெட்டியாக இருக்கிறீங்கன்னா இன்னும் ஆறுனதும் ரொம்ப கெட்டியாயிரும். இந்த பதத்தில் நீங்கள் குழம்ப ரெடி பண்ணிங்கன்னா தான் ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி இந்த குழம்பை இட்லியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இன்னும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி வந்திருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.